ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையும் துவரம் பருப்பையும் சேர்த்து ஹெல்தியான பருப்பு பாலக்கீரை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு அரை கப் துவரம் பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கி சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க, கொஞ்சம் லேசான புளிப்பு சுவைக்காக. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. ஸ்டீம் குக்கர்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப மைய கடையாமல் 1-2 பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கங்க. சீரகம் லேசாக புரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கருகிடாமல் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவந்து வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நல்ல பொடியாக நறுக்கிய பாலக்கீரை ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கங்க. கீரை நல்லா வதங்கி இந்தளவுக்கு சுருங்கி வந்ததும் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கீரை ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். ஏற்கனவே கீரை நல்லா வதங்கியிருக்கு அப்படின்றதுனால நாம் ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்க தேவையில்லை. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். அவ்வளவுதான், நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரையோட சுட சுட சாதம் சேர்த்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.